ரோபோசங்கர் இருக்குன்னு சொன்னாலே இந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அப்படி மாற்றக்கூடியவர், எல்லாரையுமே சிரிக்க வச்சு கவலையில் மறக்கக்கூடியவர். இன்னைக்கு அவருடைய குடும்பத்தை வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த சோகத்திலே கவலையில விட்டுட்டு போயிட்டாருங்கிறதா வருத்தமாக இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளே எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி, ரோபோசங்கர் சார் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க சார். அவருக்கு வந்து ஏற்கனவே வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அவருக்கு வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத ஒரு திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான தகவல் இப்போ வரைக்குமே வரல. நிஜமாவே என்ன நடந்தது? ஃபஸ்ட்டு ரோபோசங்கரை பற்றி எப்படி ஃபீல்டுக்கு வந்தாங்கிற விஷயத்தை நான் பேசுகிறேன் சார். மதுரை மண்ணில் பிறந்து வளர்ந்து மதுரை மண்ணுக்கே உரிய அந்த அன்பு, பாசம், நட்புக்கு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக தான் சங்கர் வந்தார். அதற்கு பிறகு தான் ரோபோன்ற பேர் வந்தது, ரோபோ சங்கர். படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டுக்கு வந்தவர். மதுரையில் இருந்து அங்கே நிறையா கூலி தொழில் மாதிரிலாம் வேலை செஞ்சு, ஆனால் நல்லா படித்தவர். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பொருளாதாரம் படித்தவர். ஸோ நல்லா எஜுகேட்டட், பட் நல்ல பிரில்லியண்ட்டு. பட் அவருக்கு இந்த கலைத்துறை மேலே ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதன் விளைவாக மதுரையில் நிறைய நிகழ்ச்சிகள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ உனக்கு இவ்வளோ திறமை இருக்கேடா, நீ மதுரையிலேருந்து நீ என்ன பண்ண போகிற, சென்னைக்கு போகிறான்னு சொல்லி அவங்க வீட்லேயும் நண்பர்களும் சொல்லும்போது தான் மதுரையிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர்றார். அப்போது 97 ஒரு படம், விஜயகாந்த் கூட ஒரு படம் பண்ணியிருக்கார். பட் சின்னவர்களுக்கு தெரியாது யாருக்கும். அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம்னே வச்சுக்கலாம். நம்ம முதல் கலைத்துறையில் கால் எடுத்து வைக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இவருடைய ஆக்டிவிட்டீஸு எல்லாம் பார்க்கும்போது புதுசாக தெரியுது இண்டஸ்ட்ரிக்கு இதை. ஸோ இதன் மூலமாக அப்படியே படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் ஸ்டெப் வரும்போது தான் 2007 சம்திங்கில் ரவிமோகன் பண்ண தீபாவளின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுறார். அது ஓரளவு தெரிஞ்ச முகம், படம் சூப்பர் ஹிட் படம். அந்த படம் இப்போ விஜய் டிவியில் கலக்கப் போவது யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும்போது தான் அதில் மிமிக்ரிலாம் பண்ணி தான் யார் இந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிற அளவுக்கு பிரபலமாச்சு. பட் இதற்கிடையே அந்த ரோபோன்ற பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்குள்ள ஒரு தனி நம்ம யாருங்கிறத காமிக்கணும், எல்லாம் பத்தோட பண்ணணும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடம்புல ஃபுல்லாக அந்த டாட்டூன் மாதிரி போட்டுக்கிட்டு ரோபோ அந்த ஒரு ஃபார்மேட்டில் டாட்டூ போட்டு ரோபோ மாதிரியே வாக் பண்ணுவார். இந்த ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு மெத்தடில் நடப்பார். மிஸ்டர் மெட்ராஸில் பண்ணணும், மிஸ்டர் மெட்ராஸ்க்கான அந்த விஷயங்களை கலந்துக்கிட்டார், நிறைய விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபில்டர் ஆள் சூப்பராக இருப்பார். மதுரை மண்ணுக்கே உரித்த உடம்பு, இந்த கருப்பு பிரம்மாண்டமாக இருப்பார் பார்க்குறது. ஸோ இந்த ரோபோட்டிக்காக மாறி அது பண்ணும்போது தான் அது கடைமொழி வெறும் சங்கர்னா தெரியாதுரா, ரோபோ நடைமொழியை வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவர் உருவாக்குனது. அதற்கு பிறகு தான் ரோபோ சங்கர்ன்ற பேரில் வந்தாங்க. கலக்கப் போவது யார் விஜய் டிவி நிறைய பேருக்கு இது வாழ்க்கை கொடுத்துருக்கு. ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துச்சு, எல்லாருக்கும் பிரபலானார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே இமிட்டேட் பண்ணுவார். டைலாக் டெலிவரியிலேருந்து இந்த பாடியோடைய அந்த ஆக்டிவேஷன் அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ் மாதிரியுமே மிமிக்ரிலாம் பண்ணி தனியாக ஒரு முத்திரை போயிச்சார் ரோபோ சங்கர் யார் அப்படிங்கிறதுல. ஸோ இதன் மூலமாக சினிமாவுக்குள்ளே உள்ள ஃபீல்டுக்கு வர்றாரு. வரும்போது ஒரு மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது கலந்துக்கும் போது தான் அவருடைய இந்த பிரியங்கா அவர்களை சந்திக்கிறாங்க. அங்கே ரொம்ப பிடித்து போகுது ரெண்டு பேருக்குமே. அவங்க ஒரு டான்ஸ் இதுக்காக வர்றாங்க. அவங்க ஆக்சுவலாக டான்ஸர் வேறு. இவங்க ரெண்டு பேருக்குமே பிடித்து போய் அங்கே ஒரு லவ் உருவாகுது. என்னுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அங்கே ரெண்டு பேருக்கும் லவ் உருவாகி அதை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படி லவ் பண்ணியாச்சு, ஸோ கல்யாணம் பண்ண போகிறோம், வாழ்க்கை எப்படி இருக்கும்போது நான் இருக்கேன் ரோபோ அப்படின்னு சொல்லி அவங்க பிரியங்கா அவருக்கு ஒரு ஹோப் தைரியம் கொடுத்து நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் விளைவாக தான் அப்படியே வரும்போது தான் கலக்கப்போதை அவருக்குள்ளே வர்றாங்க. இதுக்கு பிரியங்காவும் மிகப்பெரிய உடந்தே, அதாவது மனைவி வந்து ஒரு கைட் பண்ணுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அவருடைய உந்துதல் பேரில் பெரிய ஆள் ஆகிறாரு. பரபரப்பாக பேச போகிறாரு, பெரிய பிஸி மேன் ஆகிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையுது. இதற்கிடையில் அவர் மிகப்பெரிய பிரேக், எப்படி விஜய் டிவி வந்து கலக்கப்போதை அவர் கொடுத்ததோ அதே அளவுக்கு தனுஷ் ஒரு வாய்ப்பு மாரி படத்தில் வந்து உருவாகுதவர். செம்மையா ரோல் சார். அதில் மாரியில் தான் கலக்கினார் உங்களுக்கு. அதில் வேறு பேட்டர்னே அது. ரோபோ சங்கர் ஒரு தனி ஒரு எப்படி வந்து நீங்கள் நாகேஷ், வடிவேல், கவுண்டமணி, செந்தில், விவேக் இருந்தாங்களோ அந்த பட்டில் தனி ட்ராக்காக உள்ளே வர்றாரு. இதை மாரி டூலையும் பண்ணார். இதற்கு பிறகு இன்னும் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணார். சிவகார்த்திகேயனுடையும் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டுடையுமே அவர் பண்ணியிருக்கார். ஸோ கமலுடைய ரொம்ப ஃபேவரட் நடிகர்னே சொல்லலாம். கமலுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் வந்து ரோபோ சங்கர். ஏன்னா அவருடைய தீவிர ரசிகர் ஒன்று. ரெண்டாவது இப்போ அவருடைய பொண்ணுக்கு இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த கமல்ஹாசன் தான் பேர் சூட்டு விழா பண்ணார். பேர் வச்சது அவர் தான்.
ஸோ இப்படிலாம் அவருடைய கலை உலக வாழ்க்கை வந்து ஒரு பெரிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு போகுது. தன்னுடைய பொண்ணுக்கும் மிக சிறப்பாக ஒரு கல்யாணத்தையும் ஒன்று பண்ணி வைக்கிறாரு. சிறப்பாக போயிட்டு இருந்த வாழ்க்கை, அழகான மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, நல்ல பேரன், நல்ல மருமகன் அப்படிங்கும்போது இதில் இந்த கலைமாமணி விருதும் தமிழக அரசால் வழங்கப்படுது. ஸோ அவர் தனி ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும்போது எப்போயுமே இந்த பேரு புகழ் எல்லாம் சேரும்போது பணம் அடிஷ்னலாக நிறையா சேரும். ரொம்ப பிஸியாகிறாரு, நிறைய படங்கள் கமிட் ஆகிறாங்க. தனி முத்திரையோட நல்ல ஒரு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர், எல்லாருமே ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு எல்லாம் வரும்போது கொஞ்சம் உடல்நிலையும் சிலது பாதிக்கப்படுது. அதற்கு காரணம் எல்லா பேருமே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அவரும் கொஞ்சம் லைஸாக ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நண்பர்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க, வேணாம் உன்னோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது, வேறு ட்ராக் நீ ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். பழைய நடிகர் லிஸ்ட்டே இருக்குது. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா பல வருடங்களுக்கு முன்பாக கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் இதே மாதிரி தான் இறந்து போனார். அந்த ட்ராவலில் போகிறாங்க. பட் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய வந்துகிட்டு இருக்கிற, இதுக்குள்ளே வேண்டான்னு சொல்லி பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. கேட்பார், அப்போ கேட்பார், செய்வார், விட்டுருவார். அவர் ஷூட்டிங்கில் பிஸியாவார், செய்வார். பட் இப்படி இருக்கும்போது இந்த கொரோனாக்கு அப்புறம் திடீர்னு இந்த உடல்நிலையை அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த ட்ரிங்க்ஸ்னாலே சில எஃபெக்ட் உருவாகுது அவருக்கு. அதை டோட்டலாக அப்புறம் பாதியில் நிப்பாட்டிட்டார், விட்டுட்டார் எல்லாரும் சொல்லியுமே. பட் ஜாண்டிஸ் வந்து அட்டாக் ஆகுது. இதில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் நிறைய எடுத்துக்கிறாரு, சித்தா, ஹோமியோபதினு சொல்லி நிறைய எடுக்கிறாங்க, மாறி மாறி எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரோபோ மாதிரி அப்படி ஜெய்ஜாண்டிகர் இருந்த ரோபோ சங்கர் டக்குன்னு ரொம்ப மெல்லிஸ் ஆகி உடல்நிலை மோசமான கண்டிஷன் போது எல்லா பேருமே என்ன ரோபோ இப்படி மாட்டார் என்ன காரணங்கும் போது எல்லாமே மிக்சர் ஜாண்டிஸ் வந்து உள்ளுக்குள்ளாட்டார். ஜாண்டிஸில் வந்து 2 வகை ஜாண்டிஸ் இருக்குது சார். ஒன்று வெளி ஜாண்டிஸ் தெரியும், உள் ஜாண்டிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க டாக்டர்ஸ். நீங்கள் கிராமத்தில் வெளியில் போனால் தெரியும், அது தெரியாது நிறையா பேருக்கு. ஸோ அந்த உள் ஜாண்டிஸ் வேறு அவருக்கு கொஞ்சம் உள்ளே இருந்தது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நண்பர்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்களோ, வேண்டியப்பட்டவர்கள்லாம் சொன்னாங்களோ. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ரோபோ சங்கர் இருக்கும்போது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ரோபோ சங்கர் நிறைய அட்வைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த வீரபாகுன்னு ஒருத்தவங்க கொரோனா பீரியடில் நிறைய பேரை காப்பாற்றி விட்டார் லைஃப்பில். ஸோ அவர்கிட்ட போய் கோபால் சார் போய் நேரடியாக சொல்லி, நம்ம தம்பி தான் சங்கர், நல்ல குணப்படுத்தி அனுப்புன்னு சொல்லி அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து நிறைய பேர் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. பட் சங்கரையும் கூப்பிட்டு போய் சங்கரையும் நிறைய அட்வைஸ் பண்ணி, வேண்டாண்டா தம்பி, இந்த மாதிரி உடம்பு நீ வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கிற, உடம்பை பாரு, அதுதான் முக்கியம், இதை தூக்கி தலை சுற்றி இருடான்னு சொல்லி அவர் நிறைய அட்வைஸ் பண்ணி வீரபாட்டை சேர்த்து விட்டு ரெக்கவரி பண்ணி செலவு பூரா கோபால் அவர்கள் ஏற்றுக்கிட்டு பத்திரமா வந்து வீட்டில் பொறுப்பாக வந்து விட்றாரு. ஸோ பழைய ரோபோ சங்கரை விட்டுட்டு அவங்க பிரியாங்கிட்டே, அம்மா தங்கச்சி நல்லா பார்த்துக்க, நீ இனிமேல் ட்ரிங்க்ஸ் அளவுக்கு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. பட் வந்து கேட்குறாரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு, கேட்குறாரு. பட் இருந்தாலும் அந்த ஜாண்டிஸ்னு ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு திரும்பி ட்ரிங்க்ஸ் தொட்டால் கொஞ்சம் சிக்கல் சார். அதில் கொஞ்சம் இடையில வேறு எடுத்துக்கிறாரு. பட் திரும்பி விட்றாரு, திரும்பி ட்ரீட்மெண்ட்டில் போகிறாங்க. மாறி 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 இப்படி இருக்கும்போது அந்த பாடியோட கண்டிஷன் கொஞ்சம் மாறுது. ஒரு சிறந்த நடிகர், சிறந்த மனிதர், சிறந்த பண்பாளர், மறுப்பதற்கே இல்லை, நல்ல மனிதர் நம்ம அடித்து சொல்லலாம். அந்தளவுக்கு அவரும் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த உடல்நிலை சரியில்லாத போது பணத்தேவைகள் நிறையா அவருக்கு வரும்போது அவர் யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. கேட்கக்கூடிய ஒரே ஆள் ஒரு மனிதர்கிட்ட மட்டும் கேட்பேன்னு சொல்லி தனுஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. தனுஷ் அப்போ ஃபாரின் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் உள்ளே டேக்கப் ஆகும்போது ஏறி உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசும்போது, தனுஷ் சார் இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி போது ஒன்றும் பேசாத பணம் போது அதை ஃபோனை கீழே வச்சுருன்ட்டு வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டுக்கு பெரிய பேமெண்ட் ஒன்று வருது. அதன் மூலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இப்படி கலை உலகை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ணி ரோபோ சங்கரை காப்பாற்றணும், நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ண விஷயங்கள். பட் வந்து இயற்கை என்ன பண்ணுறது, அவருடைய உடல்நிலை அவருக்கே ஒத்துழைக்கலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து மேலே வந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு ரோபோ சங்கர் ஒரே ஒரு விஷயத்தினால கொஞ்சம் பாதிக்கப்படுறாரு. அதையும் விட்டார். கடையில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம கேட்கும்போது கூட, நான் விட்டுட்டேன், இப்போ சாப்பிட்றதில்ல, இப்போ தெளிவாக இருக்கேன்னாரு. இப்போ கடைசியாக கூட ஒரு ஷூட்டிங் படப்பில் இருக்கும்போது தான் அவர் கொஞ்சம் வந்து லோ பிபி சம்திங், ரத்த அழுத்தம் கம்மியாகி, ஸோ பிளட்டு வாமிட்லாம் எடுத்து உடல்நிலை சிரமம் திடீர்னு மயக்கடிச்சு சொல்லும் போது தான் கூட்டு வந்து சேர்க்குறாங்க. கடந்த இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 அட்டம்ப்ட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தி கொண்டு விட்டுட்டாங்க, சேஃப்டி பண்ணிட்டாங்க எல்லா பேருமே. பட் இவர் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாரு, அந்த உடல் வந்து கேட்டிருக்கும். அதான் ரஜினி சார் சொன்னாங்க, உடலில் நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ பேசினாங்க கூலியில். ஸோ அந்த ஷூட்டிங்கில் திடீர்னு மயக்கடிச்சு பிளட் வாமிட் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யறது தெரியல, உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாங்க. திறப்பாங்க பதில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 3 நாளாக சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் வெண்டிலேட்டரில் வச்சு பண்ணுறாங்க. பட் வெண்டிலேட்டருங்கிறது செயற்கை ஒரு சுவாசம், அதன் மூலம் தான் அவர் இருந்துகிட்ருக்காரு.
ஸோ லிவர்லாம் கொஞ்சம் வேறு பாதிக்கப்பட்டதாக ஒரு தகவல். ஜாண்டிஸ் வந்ததுன்னா லிவரை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம். ஸோ அது லிவரை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணால் தான் குறைஞ்சது 50 லட்ச ரூபா மினிமம் பாக்கெட்டில் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்குலாம் ஒருவர் தன்னுடைய உடலை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், நல்ல பண்பாளர் நம்மளை விட்டு திரையுலகத்தை விட்டு அவர் மறைஞ்சிட்டார். இந்த 46 வயசுலேயும் போது வயசே கிடையாது, 46 வயசு, 78 பிறந்தவர். இப்படி ஒரு இழப்பு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு பேரிழப்புன்னு தான் நினைக்கிறேன், ரோபோ சங்கருடைய இழப்பு சார். இதே மாதிரி தான் நம்ம விவேக் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா விவேக் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப செய்தி வந்தப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்தது. இப்போ தொடர்ந்து திரையுலகத்தில் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது அப்படின்றது உண்மைதானா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விவேக் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. கொரோனா பீரியட் வந்துட்டு வேக்சின் எடுத்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதனுடைய விளைவாக மறுநாள் காலையில் ஒரு 3 மணி திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடனே கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஒரு 11 சம்திங்கோ இறந்துட்டார். பட் இந்த ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து சார், அது கூலியில் ரஜினி சொல்கிறது மாதிரி தெய்வம் நின்று கொள்ளும், மது தினம் தினம் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஒரே விஷயந்தான். பட் இதை டோட்டலாக வந்து திரையுலக கலைஞர் எல்லாமே இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பேரு, புகழ், பணம்னு, செல்வாக்கு, ஃபேன்ஸுன்னு அந்த ஒரு போதையில் வாழ்ந்தாலே போதும். இந்த போதை தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் உடல்நிலை தனக்குத்தானே கெடுத்துக்கூடாதுங்க தான். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் லிஸ்ட்டு போட்டே சொல்லலாம். அந்த லிஸ்ட்டு அப்படி தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். விவேகர்களும் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு பிறகு இறந்த ஒரு தகவல். பட் இப்போது ரோபோ சங்கர் அவர்களும் இந்த 46 வயசில் எவ்வளவோ ஃபேமிலியில் அவ்வளோ லோபல் பெர்சன், ஒய்ஃபெல்லாம் அவ்வளோ லவ், பொண்ணு உயிரே வச்சுருக்காங்க. மருமன் கூட நல்ல ஒரு டைப் தான். பட்டு அது கமல் சார் கூட நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கார். வேணாப்பா ரோபோ அப்படின்னு. நக்கீரன் கோபால் அவர்கள், மீடியா அவர்கள், திரையுலக நடிகர் தனுஷ் கூட நிறையா அட்வைஸ் பண்ணிருக்காரு. எஸ்கே கூட நிறையா பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களும் சொல்லி அப்போ விடுறது திரும்பி தொடர்றது அப்படிங்கும்போது உடல்நிலை ஒத்துக்கலை. பட்டு நேற்று இரவு வந்து அவர் மரணம்ங்கிற செய்தி ஒரு பேரிழப்பாக இடி போல தான் நம்மக்கிட்ட வந்தது சார் தகவல். அவர் கடைசியாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நடத்தின ஒரு ப்ரோக்ராமில் கூட கலந்துக்கிட்டார். அங்கே கூட சிஎம் போய் பார்த்து இருக்கிறாரு. அப்போல்லாம் கூட கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாருங்கிறது உண்மை. ஏன்னா அவரே வந்து இன்டர்வியூவில் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு எடை கூடிருச்சு. கமல் கூட எடையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருந்து திடீர்னு இழைச்சாரு. ரொம்ப ஒல்லிக்குச்சி மாரி ஆனார். திரும்பி என்னப்பா இப்படி ஆகிட்டு எல்லாம் கேட்கும்போது திரும்பி உடம்பை வந்து ஏற்றினார். வெயிட் அதிகமாக போட்டார். கமல் சார் கூட இன்டர்வியூ கேட்கும்போது எடையை குறைப்பா, இவ்வளோ வெயிட் உடம்புக்காக 1 மாதத்தில் குறைச்சிடும் அப்படிங்கும்போது நான் சார் நீங்கள் கூட அப்படின்னு காமெடி கேட்டேன். நான் 1 வாரத்தையே இழப்போம்ப்பா அப்படின்னு கமல் சொன்னார், ஜோவியில் காமெடியாக. பட் என்னென்னா சார், இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போகும்போது திரும்பி ட்ரிங்க்ஸுங்கிறத தொடக்கூடாது. தொட்டால் அது வந்து ரிஃப்ளெக்ட் வேறு மாதிரி ஆகும். மெடிசனும் இதுவும் சேர்ந்து போகும்போது என்ன உங்களுக்கு? ஸோ அதனுடைய எஃபெக்ட் இடையில விட்டார். இடையில வந்தார். திரும்பி நிறையா ஷூட் பண்ணாங்க. ஷூட்டிங்கில் பண்ணுறாரு. திரும்பி அதை தொடும்போது அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி மாறும். ஸோ மெடிசனும் இதுவும் மிக்ஸ் பண்ணும்போது பாய்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இன்னும் இருந்திருந்தாருன்னா பல சாதனைகளை உருவாக்கியிருப்பார், சொந்தக்காரர் ஆகியிருப்பார். பட் இந்த இழப்பு வந்து உண்மையிலே கடைசியாக ஜீரணிச்சிக்க முடியல. கடைசியாக அவங்க குழந்தைய பேரனை பார்த்துட்டு ரொம்ப அவனை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் அவங்க பொண்ணு குழந்தெல்லாம் பிறந்தது. அதையே வச்சே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன மாதிரியே வருவான், என்னோட பெரிய ஆளாக வரப்போகிறார் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தார். ஸோ கேரிங்காக இருந்தவருக்கு வந்து திடீர்னு இல்லை அப்படின்னப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லையா? கண்டிப்பாக சார், இருக்க தானே செய்யும். இல்லாமல் இப்படி இருக்கும். பேரன் மேலே உயிரே வச்சுருந்தா சொன்னால் அந்த குழந்தை பிறந்தபோது ஹாஸ்பிட்டலில் போய் தூக்கி வளர்த்து கமலஹாசன் அவர்கள் தான் பேர் வைக்கணும்னு கமல் அவர்கள்ட்ட கூப்பிட்டு வந்து கமல் அவர்கள் பேரை வச்சு இது வந்து ரோபோ சங்கரோட 10 ரோபோ சங்கராக வருவான். அவன் அவ்வளோ துருன்னு இருக்கான். அவன் கண்ணு பார்க்க பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ்வாக ஒரு அது ரொம்ப அஃபெக்ஷனாக சொன்ன ஒரு விஷயம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 46 வயசில் இழப்பு பேர் இழப்பு. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் அந்த பேரணியும் வேறு லெவலில் வளர்த்துருக்கலாம் அவர். பட் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய திரையுலக கலைஞர்கள் இந்த ஒரு விஷயத்தில் போய் அடிக்ட் ஆகி நிறைய இழப்புகள் நமக்கு வருது. நமக்கு இழப்புகள்ன்றது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லவபிள் பர்சன் பிரியங்கா, ரோபோ சங்கரும் இன்றைக்கி இவருடைய இழப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 2 பேரும் சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க. காமெடி பண்ணுவாங்க. அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கன்னிமடம்னு ஒரு படத்தில் வந்து பிரியங்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெப் சீரியல்லாம் ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு. கலக்கப்போவது அதில் வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாலும் நிறைய நிகழ்ச்சி இவர் ஜட்ஜாக போய் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த இவர் ரோபோ சங்கர் இருக்குன்னு சொன்னாலே இந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அப்படி மாற்றக்கூடியவர், எல்லாரையுமே சிரிக்க வச்சு கவலையில் மறக்கக்கூடியவர். இன்றைக்கி அவருடைய குடும்பத்தை
வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த சோகத்திலே கவலையிலையும் விட்டுட்டு போயிட்டாருங்கிறது தான் வருத்தமாக இருக்குது நமக்கு. ஓகே சார், இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுப்போம். இந்த வீடியோவை வந்து சில நடிகர்கள் பார்க்கணும். ஏன்னா நம்மளும் சில நடிகர்களை பற்றி கேள்விப்படுறோம். அவங்களும் சில பேர் இது மாதிரி 24 ஹவர்ஸும் அதில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நிறைய வருது. அவர் ரொம்ப பிரபலமான நடிகருக்கு தான் நான் சொல்கிறேன், பேரை சொல்ல விரும்பல. அது சொல்ல வேண்டாம், நம்ம அவர்களுக்கே தெரியும். ஏன்னா குடிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது சார். நீங்கள் அதான் சொல்ல இல்லையா, இந்த பணம், பெரு, புகழ், ரசிகர்கள், மக்கள், செல்வாக்குன்னு இந்த போதையை ஏற்றிக்கிட்டு எல்லா பேரும் போனாலே போதும், லைஃப் நல்லாயிருக்கும். அந்த போதைக்குள்ளே போய் மாட்டினோம்னா லைஃப் போயிடும். அது ஒரு தீர்வு கிடையாது, அது ஒரு முடிவு கிடையாது. ஸோ அதை காசு போட்டு பல ஆயிரக்கணக்கில் வாங்கி வச்சு தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிற சூழ்நிலை யாருமே போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். திரையுலக நடிகர்கள் மட்டுமே சொல்ல வரல, சாதாரண மக்களும் பொதுமக்களும் ரசிகர்களுமே வந்து குடிக்குள்ளே போகாமல் இருந்தாங்கன்னா பல சாதனைகளை பண்ணுவாருங்கிறது நம்ம எடுத்து சொல்கிறது இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் சார். நன்றி சார். நன்றி.